எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். என்னுடைய செகண்ட் கோல் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெயிட் லாஸ் தான். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ்க்காக நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ் போடுறதுனால டிஎன்பிசி ஓரியன்டாக வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. டிஎன்பிசி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப், என்னுடைய பெரிய ட்ரீமு. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் கோல் அப்படிங்கிறதுனால டிஎன்பிசி ஓரியன்டாகவும் நம்மளுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி ஓரியன்டாகவும் என்னுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சும் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். பசங்க ஒரு 8:30க்கு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறமா இன்றைக்கி ஜீரக தண்ணியோட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு பிஃபோராக என்னால் எதுவுமே குடிக்க முடியாது. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். 8:30க்கு நான் ஜீரக தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 9லேருந்து 9:45 வரைக்கும் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பண்ணேன். எப்பயுமே நான் மினிமமாக 45லேருந்து மேக்ஸிமம் 1 hour நான் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பண்ணுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி 45 minutes அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால 11 o'clock அப்படிங்கிறத என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் கஞ்சி அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். எனக்கு ஓட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஓட்ஸ் கஞ்சி பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் வெயிட் லாஸ் அப்படின்ட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பிட்வீனில் நான் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கல. கரெக்டாக 2 o'clock என்னுடைய லஞ்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி சாதமும் பீட்ரூட் பொரியலும் தான் எடுத்திருந்தேன். சாம்பார் நான் அவ்வளோவா சாதத்தோடு சாப்பிட்றது கிடையாது. அதனால பீட்ரூட் பொரியலும் சாதமும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுவே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு ஸ்வீட் கார்னில் ஆஃப் ஸ்வீட் கார்ன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் 5 to 6 எப்பவுமே நான் வாக்கிங் போவேன். அந்த டைம் அப்படிங்கிறது நான் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. 5 to 6 அவங்களோட ப்ளே பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளும் வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறதுனால 5 to 6 நான் வாக்கிங் போவேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10,000 நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் டார்கெட்டை வச்சுருந்தேன். கொஞ்சம் டைம் எப்போல்லாம் எனக்கு கிடைக்குமோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த டைமில் என்னால் எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் டயட்டில் இல்லை அப்படின்னாலும் இந்த வாக்கிங் ஆச்சும் நீங்கள் கம்பல்சரி போங்க. வாக்கிங் போனால மேக்ஸிமம் வெயிட் அப்படிங்கிறது நமக்கு ரெடியூஸ் ஆகும். 1 hour வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பசங்களுக்கு நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும். அப்படிங்கிறதுனால 6லேருந்து 7:30 வரைக்கும் அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் படிக்கிறதுக்காக. ஸோ அந்த 1.5 hours முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும், மறுபடியும் அவங்கள படிக்க வைக்கணும். அப்படிங்கிறதுனால 7:30க்கு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றது கிடையாது. 7லேருந்து 7:30 வரைக்கும் தான் என்னுடைய டின்னர் டைமு. அதுக்கப்புறமா நான் எக்ஸசைஸாக 7:30க்கு மேலே எப்பவுமே சாப்பிட்டதும் கிடையாது. அதே மாதிரி நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால 7:30க்குள்ளே நான் சாப்பிட்றணும். இன்றைக்கி என்னுடைய டார்கெட்டான 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். மினிமமாக நான் 8,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது போடுவேன். மேக்ஸிமமாக 10,000 அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுப்பேன். இன்றைக்கி என்னுடைய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் ஸ்டெப்ஸை நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. 10,000 ஸ்டெப்ஸ் ஆச்சும் நீங்கள் மேக்ஸிமம் போனால் மட்டும்தான் வெயிட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். டின்னர் ஒரு 7:30 போல் நான் எடுத்துக்கிட்டேன். 2 தோசை சாம்பாரோட தான் இன்றைக்கி என்னோடய டின்னர் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 30 days சேலஞ்சில் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறத நான் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்னோட சேலஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்சும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக கண்டினியூ ஆகும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.